வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரியில 2 நாள் ஃபேமிலியோட 15க்கும் அதிகமான இடங்களுக்கு சென்று எப்படி டூரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸா போறீங்க, பாய்ஸ் மட்டுமே போறீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 6-7 ஹிடன் ஃபால்ஸ் இருக்கு. அங்க கூட நீங்க போகலாம். அது என்னென்ன ஹிடன் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கன்னியாகுமரியில் உங்களுடைய டூரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச் தான். காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் கன்னியாகுமரிக்கு பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸை நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஃப்ரெண்டில் போய் நிற்க முடியும். உங்களுக்கு வியூ நல்லா அழகாக கிடைக்கும். நீங்கள் லேட்டாக போயிட்டீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடும். உங்களை பின்னாடி தள்ளிடுவாங்க. நீங்கள் சன்ரைஸை சரியாக பார்க்க முடியாது. கொஞ்சம் மேலே வந்த பிறகு தான் உங்களாலே பார்க்க முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடல்லேருந்து அப்படியே மெதுவாக ஏறும்போது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5:30 மணிக்கெலாம் அங்கே கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூ நல்லா அழகாக கிடைக்கும். காலையில் சூரியனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அங்கே வருவாங்க. காலையில் போயிட்டு நீங்கள் சன்ரைஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே ஒரு டீ சம்சா ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சின்னமுட்டன் ஹார்பருக்கு போங்க. இந்த சின்னமுட்டன் ஹார்பரில் எக்கச்சக்கமான கப்பல்கள் இருக்கும். காவல்துறை ரோந்து போகக்கூடிய கப்பல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி 3 பக்கமும் கடல் இருக்கும். நடுவில் மட்டும்தான் லேண்ட் இருக்கும். அங்கே நின்று நீங்கள் அழகழகான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். காலையில் அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி பீச்சுக்கு போய்ட்டு சன்ரைஸை பார்த்துட்டு 2ஆவதாக சின்னமுட்டன் ஹார்பருக்கு போங்க. அங்கே நீங்கள் போய் முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சரியாக 8 மணிக்குள்ளே, அதாவது 7:30 மணிக்குள்ளே மறுபடியும் திரும்பவும் நீங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் 8 மணிலேருந்து அங்கே போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்யூவில் நின்று நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி போட்டிங் வந்துட்டிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 75 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டில் போகணும், அதாவது க்யூவில் நிற்காமல் டேரெக்டாக நீங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 300 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வழியில் உங்களை விஐபி கவுண்டரில் உங்களுக்கு திறந்து விட்டுருவாங்க. பட் 75 ரூபா போதும் அப்படின்னா நீங்கள் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி போட்டிங் போகணும். நேராக அவங்கள போட்டில் ஏற்றி கொண்டு போய் விவேகானந்த பாறையில் விட்டுருவாங்க. பக்கத்தில் திருவள்ளுவர் பாறையில் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் பாறைக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலை நடக்கிறதால இப்போ பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் இதுக்கு அலோவ் பண்ணல. விவேகானந்தருக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போனோடனே அங்கே என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் காலையில் 8 மணிக்கு அங்கே போக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே செருப்பு போடாமல் தான் நடக்கணும். ஸோ அங்கே ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நடக்கிற மாதிரி ஒரு பாதை மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால் சுடாது. ஆனால் கூட்டம் அதிகமாச்சுன்னா உங்களால் அதை நடக்க முடியாது. கண்டிப்பாக அதை தாண்டி தான் நீங்கள் நடக்கணும். அப்போ உங்களுக்கு கால் பயங்கரமாக சுடும். ஒரு பாறை மேலே மதியத்துக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே நடக்கவே முடியாது. அதனால் நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். நடக்கவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கே வேணால் நீங்கள் நடந்து போகலாம். உங்களுக்கு கால் சுடாது. அந்த இடத்துக்கு போய்ட்டு நிறைய விதமாக நீங்கள் ஸ்டில் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஷூட் நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்க அந்த இடம் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு சின்னமுட்டம் ஹார்பரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போட்டிங் விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையையும் பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி பீச்சில் இருந்து வட்டக்கோட்டை ஃபோர்ட், அதாவது அங்கேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே பாறையால் ஆன ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பீச் வியூ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பாறை தான். பாறையிலே கோட்டை எழுப்பியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாக இருக்கும். நடுவில் ஒரு சின்ன கொட்டமாக இருக்கும், ஒரு குளம் மாதிரி இருக்கும். சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோ கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே லவ்வர்ஸ் கப்புள்ஸ் நிறைய பேர் அங்கே வருவாங்க. எல்லாம் ஒன்றா அந்த பாறை மேலே ஏறி நின்று கடலை பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கும். கீழே நிறைய பேர் இறங்கி ஒரு குறுக்கொலியாக இருக்கும். அந்த குறுக்கொலி பின்பக்கமாக போனாங்கன்னா அங்கே நிறைய பேர் குளிக்கலாம். அதாவது ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் குழந்தைகளோட நல்லா குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட்டில் இருந்து RAS வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நாகர்கோயில், இது மணக்குடி பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. சுமார் வட்டக்கோட்டை ஃபோர்ட்டில் இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 12 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் விதவிதமாக பார்த்திங்கன்னா நிறைய போட்டிங் பண்ணலாம், ரைடு பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாக ஸ்பீட் போட்டில் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 500 ரூபா வாங்குவாங்க. அதே நீங்கள் ஜெட் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 1000 ரூபா வாங்குவாங்க. அதே இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை மட்டுமே டபுள் டியூப் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை ஒரு இதில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு போட்டில் இருந்து உங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க. அது பார்க்க ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிற மாதிரி ரொம்ப கம்பிலாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா சேஃப்டியாக பிடிச்சிக்கலாம். அதுக்கு 1200 ரூபா வாங்குறாங்க. இப்படி அங்கேயே விதவிதமாக நிறைய இது இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்து
அந்த என்ன பேர் ஆர்ஏஎஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நாகர்கோவில் அந்த இடத்த முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், லூமர் பீச் அங்கே போங்க. அதுலேருந்து 18 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பீச் வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டுடைய மாலத்தீவு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த கடலை பார்க்கவே நல்லா பச்சை பசேன்னு மாலத்தீவு பீச் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீச்சையும் வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அங்கேயே நீங்கள் வந்து உட்காந்துட்டு நல்ல என்ஜாய் பண்ணலாம். நிறைய கல்யாணம் ஆக போகிறவங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, வெட்டிங் ஷூட்டு இந்த மாதிரி நிறைய எடுக்கிறவங்க, கப்புள்ஸாக வரவங்க, லவ்வர்ஸாக வரவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. ஷூட்டிங்லாம் நடக்கும். பார்க்கவே அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லூமர் பீச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது லூமர் பீச்சை முடிச்சதுமே உங்களுக்கு சாயந்தரம் ஆயிரும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டு சன் செட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் லூமர் பீச்சில் இருந்து 25 கிலோமீட்டர் வந்து கன்னியாகுமரிக்கு திரும்ப ட்ராவல் பண்ணணும். இல்லை நான் வந்து நாளைக்கான பிளானை வந்து நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் லூமர் பீச்சில் இருந்து மார்த்தாண்டம் போயிருங்க. அங்கேருந்து அதே மாதிரி 25 கிலோமீட்டர் வந்து மார்த்தாண்டம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, அங்கேருந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு மறுநாள் டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து திரும்ப நான் வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போய் பார்த்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து திரும்ப மார்த்தாண்டம் போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்கு, அதாவது லூமர் பீச்சிலேருந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிறதுக்கு 25 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் கன்னியாகுமரி பீச்சிலேருந்து மார்த்தாண்டம் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் ஆயிரும். இல்லை நான் டேரெக்டாகவே மார்த்தாண்டம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர் தான் ஆகும். ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட வந்து டே 1ஓட பிளான் வந்து முடியுது. இதுக்கப்புறம் டே 2 பிளான். இப்போ நம்ம வந்து டே 2க்கு வந்துட்டோம். டே 2 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்பிடணும். நெக்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நெட்டா வியூ பாயிண்ட். மார்த்தாண்டத்துலேருந்து 22 கிலோமீட்டர். இந்த 22 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரை நீங்கள் தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்து ரப்பர் தோட்டம், அன்னாச்சி பழ தோட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இறங்கி கூட அந்த தோட்டத்துக்குள்ளே போய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. காலையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரப்பர் தொழிலாளிகள்லாம் வந்து ரப்பர் எடுக்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. சரி எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரப்பர் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பக்கத்தில் நின்று கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெட்டா வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது அந்த டேமை சுற்றி மலைகள் இருக்கும். மலைகளும் தண்ணியும் பார்க்கவே அந்த வியூவை பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். காலையில் வந்து காலங்காத்தாலே இப்போ அந்த வியூவை பார்க்கும்போது சூரிய வெளிச்சத்தில் அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்க போய் அந்த இதில் போய் குளிக்க போய் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணிக்குள்ளெலாம் இறங்க வேண்டாம். சும்மா போய் பார்த்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நெட்டா வியூ பாயிண்ட்லேருந்து சுமார் 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பேச்சுப்பாறை டேம். செம்ம பெருசாக இருக்கும். அந்த பேச்சுப்பாறை டேமுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டிங்கும் இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துலலாம் வந்து போட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 500, 1000 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணி உங்களை கூட்டி போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பேச்சுப்பாறை ரிசர்வ் டேமுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே போய் நீங்கள் போட்டிங் போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்களால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போட்டிங். நல்ல ஸ்லோவாக அழகாக சுமார் 1லேருந்து 1.5 மணி நேரம் அவங்கள போட்டிங்லேயே கூட்டி போயிடுவாங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும். அந்த டேமை சுற்றி இருக்கிற மலைகளை ஃபுல்லாக சுற்றி அவங்கள காட்டுவாங்க. பொறுமையாக நிதானமாக காட்டுவாங்க. 1 ஹவர் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே அதிகமாகவே நீங்கள் வந்து அங்கே போட்டிங் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுமார் 1 ஹவர் அப்படியே சுற்றி உங்களை காட்டுவாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டுவாங்க. 500 ரூபாய்க்கு போதும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி உங்களை சுற்றி காட்டுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் 1000, கம்மியாக வந்து 500. நீங்கள் அந்த போட் ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் மொத்தமாக ஏறிக்கலாம். சில ஃபஸ்ட்டுக்கு சொன்ன பார்த்தீங்களா போட்டிங், அதெல்லாம் ஒரு பர்சனுக்கு 500 ரூபா. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு போட்டுக்கே 500 ரூபா தான். நீங்கள் எத்தனை பேர் வேணால் நீங்கள் ஏறிக்கலாம். 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக பொறுமையாக அப்படியே சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் தெரியாது. அதனால் காலையிலே நீங்கள் வந்து ஒரு 9, 10 மணிக்கு அங்கே போயிட்டீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பேச்சுப்பாறை டேம் போட்டிங் முடித்த பிறகு அங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸுக்கு நீங்கள் போகணும். அங்கேருந்து சுமார் 24 கிலோமீட்டர். பத்மநாபபுரம் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து லீவ். அதனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மண்டே வந்து பத்மநாபபுரம் பேலஸ் வந்து லீவு. அதே மாதிரி டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்பர் சொன்னல, சின்னமுட்டம் ஹார்பர், அந்த ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து லீவு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து திங்கக்கிழமை போயிட்டீங்க, அங்கேருந்து பத்மநாபபுரம் பேலஸ் போயிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் அங்கே போதீங்க, க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பத்மநாப பேலஸ் போயிட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பத்மாபுரம் பேலஸ்லேருந்து மாத்தூர் தொட்டி பாலம் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். பத்மாபுரம் பேலஸ்லேருந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. நிறைய பாடல்கள் வந்து அங்கேருந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து பெரிய ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஏறி அப்படியே நடக்கணும். அந்த பாலம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அப்புறம் அந்த பக்கம் அப்படியே கீழே இறங்கி திரும்ப இன்னொரு ஒரு கீழே வந்து வேறு ஒரு ஆறு ஓடும், மேலே வந்து வேறு ஒரு ஆறு போகும். ஸோ மேலேயும் கீழேயும் வெவ்வேறு தண்ணி. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு அப்புறம் அப்படியே கீழே வழியாக வந்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கீழே நின்று அந்த பாலத்தை கவர் பண்ணி வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த வியூவே வந்து செமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேலே அந்த தொட்டி பாலத்துக்கு மேலே நின்று அப்படி சுற்றி பார்த்தீங்கனாலே நீங்கள் மெய் மறந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே ஓடக்கூடிய அந்த ஆற்றுல கூட நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. நிறைய குழந்தைகள்லாம் அங்கே ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஆழம்லாம் இருக்காது. குழந்தைகளே நின்று குளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும். க்ளீனாக நீட்டாக இருக்கும். அங்கே நின்று கீழே நல்ல மாத்தூர் தொட்டி பாலத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலத்துலேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர். ஸோ இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா குத்தால மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு 10 ரூபா தான். அங்கே கார் பார்க்கிங் எல்லா வசதிகளுக்கும் டாய்லெட்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் பூங்காவும் இருக்கும். நல்ல குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே இந்த திருப்பரப்பு ஃபால்ஸில் தான் நிறைய பாடல்கள் காட்சிகள் எடுத்திருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு தெரியும். அது பார்த்தாலே இந்த பாட்டில் நம்ம இதை பார்த்துருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அந்த இடம் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சிறுவர் பூங்காவில் போய்ட்டு நல்லா குழந்தைகள் என்ஜாய் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதில் கூட நீங்கள் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபால்ஸில் கூட குளித்து என்ஜாய் பண்ணலாம். எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ண நினைக்கலாம் என்ஜாய் பண்ணலாம். அது போக திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு பக்கத்திலே வெளியே நடந்து வந்தீங்கனாலே ஒரு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் போட்டிங்னு இருக்கும். ஸோ அங்கேயும் போய் நீங்கள் வந்து போட்டிங் பண்ணிக்கலாம். காலில் அப்படி மிதிச்சுக்கிட்டே அப்படி மெதுவாக ஃபேமிலியோட உட்காந்துட்டு அப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி கூட போட்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டூரை முடிக்கும்போது கடைசியாக நீங்கள் போகக்கூடிய இடம் எதுனா இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் தான். நல்லா குளிச்சுட்டு 2 நாளாக நம்ம அலைஞ்ச அழைப்புக்கு கடைசியாக நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் போய்ட்டு நல்ல ஒரு குளியலை போட்டு காரில் இறங்கி நல்ல ஒரு டீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு காரில் இறங்கி ஒரு தூக்கத்தை போட்டோம்னா நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டே வரலாம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வந்து இடம். நீங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் நீங்கள் லாஸ்ட்டாக போகக்கூடிய இடம். அது மாதிரி நீங்கள் அங்கேயும் போய் உங்களுக்கு வேர்வை அது இதெல்லாம் இருக்கும். கடைசியாக குளித்த பிறகு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சிப்ஸு எதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக கிளம்பலாம். இதுதான் வந்து 2 நாளைக்கான கன்னியாகுமரி எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டூர் பிளான். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கன்னியாகுமரியில் நிறைய ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹிடன் ஃபால்ஸ்லாம் நீங்கள் 3வது நாள் வந்து ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பசங்க மட்டும் பாய்ஸ் மட்டும் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போங்க. பெண்களெல்லாம் போக முடியாது, ஃபேமிலியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், பார்த்துட்டே இருங்க. கிட்டத்தட்ட வந்து 10 ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் 3வது நாள் இந்த 10 ஹிடன் ஃபால்ஸுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.